உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும்படி கர்த்தர் என்னை ஏவினதினால் அவர் சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். உங்களுடைய சரீரத்திலும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களிலும் நீங்கள் செய்யும் தொழிலிலும் படிப்பிலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் வலியுறுத்துகிறது. கர்த்தர் அப்படித்தான் உங்களிடம் அதை எதிர்பார்க்கிறார், ஆரோக்கியத்தை. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்றாங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், காயத்தை ஆற்றுவேன். அந்த வசனத்தை பார்ப்போம் வாங்க. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்துக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கு இது ஒரு வார்த்தையாக மாத்திரம் இல்லாமல், ஒரு வசனமாக மாத்திரம் இல்லாமல், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் என் மனதில் ஏவினார். ஆண்டவருடைய வார்த்தையின் மூலம் உங்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றுவதற்காக இன்றைக்கு அவர் செய்ய போகிறார். இது ஒரு வசனம் மாத்திரமாக இல்லை, இது ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பர்சனல் வேர்டாக கொடுக்குறார். இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கையை இழந்து, சுகம் இல்லாமல், எல்லாத்தையும் இழந்து, பாரமுள்ள இருதயத்தோடு, உடைந்து போன கனவுகளோட, வியாதியோட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை காண்கிறார், உங்களை மறப்பதே இல்லை. ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு ஒரு கூட்டமாக இன்றைக்கு மறைந்து நீங்கள் உட்காந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அவர் பார்க்கிறார். உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹார்ட்டை அவர் பார்க்கிறார். அதுக்குள்ளே என்ன இருக்குது, என் மகள் என் மகன் என்ன நினைத்து கொண்டு வந்திருக்கிறான், என்ன மனதில் வைத்து வந்திருக்கிறாள் அப்படின்ட்டு அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் எரேமியா 30:17 படி, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் சரீரத்தில் மாத்திரமல்ல, உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் படிப்பில், எல்லா காரியத்திலையும் அவர் ஆரோக்கியம் வர பண்ணுவார். அவருடைய வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு வியாதியை போக்க போற அப்படின்னு சொல்லறவங்களாம் வந்திருக்காங்க. இங்கே வியாதி என்பது மனிதனை பிரிக்க முடியாததாக இருக்குது. மனிதன் உண்டான காலத்திலிருந்து வியாதியையும் வலியையும் மனிதனுடைய கூடவே இருக்குது. பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும். 100 வருடத்துக்கு முன்னால் கரண்ட் கிடையாது. எங்கேயோ ஒரு வீட்டில் கரண்ட் இருக்கும், ஏதோ ஒரு நாட்டில் கரண்ட் இருக்கும். விக்டோரியா ராணி அரண்மனையில் கரண்ட் இருந்தது. அந்த சமயத்தில் நம்ம வீட்டிலலாம் கரண்ட் கிடையாது. நம்ம ஒரு குடிசை வீட்லேயும் ஒரு விளக்குலையும், கெரோசின் விளக்குலையும் தான் நம்ம வாழ்ந்துருந்தோம். அப்போ கரண்ட் இல்லாத காலத்துலையும் வியாதி இருந்தது. ஆஸ்துமா, தொடர் இருமல், மஞ்சள் காமால் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் வியாதி இருந்தது. எப்போது கரண்ட் இல்லாத காலம், ஃபேன் இல்லாத, லைட் இல்லாத காலம், தண்ணி இல்லை, காற்று இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டுலேயும் நம்ம வாழ்ந்ததுனால இந்த மாதிரி வியாதிகள் நமக்கு அனுபவிச்சுருந்தோம். ஆனால் இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஆனால் இந்த காலத்துலேயும் வியாதி இருக்குது. ஏன்னா வியாதி இல்லாத இல்லை, வலி இல்லாத இல்லை, நமக்கு மருத்துவமனைக்கு போகாத இல்லை, எல்லாம் போயிட்டு தான் இருக்கணும். இந்த காலத்தில் எல்லாருக்கும் நமக்கு வியாதியாக இருக்குதுன்னா இந்த அறிவியல் சாதனங்களை நாம் சரியாக கையாளுறது கிடையாது. அளவுக்கு அதிகமாக நம்ம கையாளுறோம். ஒரு ஃபேனுன்னா அது ஒரு அளவோடு இல்லை, ஏசினா ஒரு அளவோடு இல்லை, உணவுன்னா ஒரு அளவோடு சாப்பிட்றது கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால வியாதி வந்துடுது. இன்றைக்கி பார்க்கறதுக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கர நமக்கு வலிகளோ வியாதிகளோ, புது புது வியாதிகள். இப்போ புதுசாக ஒரு வியாதி வருது பாருங்கள், நமைச்சல். ஸ்கின்னு நம்பிக்கிறது, வயிற்று பகுதி நம்பிக்கிறது, இப்படியெல்லாம் வந்துடுது. ஏன்? நம்முடைய உணவு பழக்கம் ஒரு கட்டுப்பாடு இல்லாத உணவு பழக்கம் போயிட்டோம். பராமரிப்பு கிடையாது. ஒரு சின்ன காயம் வலின்னா கூட நம்ம டாக்டர் கிட்ட தான் போகிறோம். அந்த வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் எடுத்து தேய்க்கிறது கிடையாது. வயிற்று பகுதியில் நமைச்சல் வந்துடுச்சுன்னா ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்து அது தேப்பொன்று கண்டு ஒரு நினைப்பு வரது கிடையாது. எடுத்த உடனே நம்ம டாக்டர்கிட்ட போயிடணும். அது இல்லாத ஒரு சரீர பராமரிப்பு இல்லை. ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்து தலையில் வைப்போம், ஊற்றுவோம், தலையில் ஊற்றணும், இப்போ தேய்ச்ச கூட போதாது, ஊற்றி குளிக்கணும். இப்படியெல்லாம் நம்ம செய்யறது கிடையாது. அந்த தேங்காய் எண்ணெய் தொடாதே இன்னைக்கு நம்ம வாழணும்னா எப்படிங்க? தேகத்துக்கு ஏற்ற தேகத்தை சரிப்படுத்த குணப்படுத்த தான் இந்த ஆரோக்கியத்தை இந்த தேங்காய் எண்ணெயை கொடுத்துருக்காரு. ஏன்னா அதை நம்ம பயன்படுத்தாத எனக்கு வியாதி வந்துடுச்சு, வலி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? இப்போ யார் மேலே குற்றம்? நம்ம படைத்த இறைவன் மேலே குற்றமா? அவர் படைப்புகள் மேலே குற்றமா? அந்த படைப்புகளை நாம் பயன்படுத்தவில்லையே, அது நம்ம மீது குற்றமா?
இங்கே இதெல்லாம் வந்து ஸ்டெல்லர் நம்மளை சொல்ல மாட்டார். வசனத்தை எடுத்துகிட்டு வந்துடுவார். உங்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்குவேன், காயங்களை ஆற்றுவேன், எரேமியாவிலிருந்து வசனத்தை சொல்லுவார். இந்த மாதிரி வசனத்தை சொல்லிட்டு மட்டும் போயிட்டா போதாது. இயேசு கிறிஸ்து வசனத்தை சொல்கிறார். பைபிளில் வசனம் இருக்குது அந்த காலத்தில். ஆனால் அந்த வசனத்தை கர்த்தர் சொன்னார்னு சொல்கிறாங்க. அந்த கர்த்தர் நம்ம கூட இல்லை, இயேசு கிறிஸ்து நம்ம கூட இல்லை. இந்த இறைவன் படுத்த இந்த தேங்காய் எண்ணெய் தான் நம்ம கூட இருக்குது. அதுதான் சரியான மருந்து. இப்போது ஜீசஸ் கால்ஸில் பாருங்கள், தேங்காய் எண்ணெய் சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்துலேருந்து சின்ன சின்ன பாட்டில்களில் தேங்காய் எண்ணெய் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான ஒரு மறைபொருளையோ அது குணப்படுத்துன்ற ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. இவங்க கையால் தேங்காய் எண்ணெய் வாங்கினா தான் அது ஆரோக்கியம் வரும் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் அங்கே போய் வாங்குவோம், ஜவம் பண்ணி போய் பூசுவாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. நம்ம கடையில் வைக்கிற ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டிலை வாங்கி நாமளே வீட்டில் தேய்ச்சினாலும் ஜவம் பண்ணா தேய்ச்சினா கூட நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இங்கே செய்ய வேண்டிய வேலைன்னா தேங்காய் எண்ணெய் தேய்க்கணும். அதே இங்கே செய்ய வேண்டிய வேலை. சொல்ல ரமலா கையால் தான் நம்ம தேய்க்கணும். ஜான் ஜபராஜ் என்னுடைய நிழலில் போன நடந்தா கேன்சரே கட்டிய மறையும் அப்படின்னாரு. அவர் கையில் தான் நம்ம போய் ஜவம் பண்ணி தேங்காய் எண்ணெயை தேய்ச்சா தான் நமக்கு வியாதி போகும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி தான் மக்கள் வந்து யோசிச்சுக்கிறாங்க. நமக்கு முன்னால் ஒரு பாஸ்டர் தேவை, நமக்கு முன்னால் பால் தினகரன் தேவை, அவருடைய மகள் வந்து ஸ்டெல்லர் ரமலா தேவை அப்படின்னு நம்ம யோசிச்சுன்னு இருக்கிறோம். அது பைபிள் வந்து அப்படியெல்லாம் சொல்லலை. ஒரு தனி மனிதனே நம்பி நீ போகாத, உனக்கு நான் கொடுத்த வீட்டிலே வைத்தியத்தை ஏற்படுத்தக்கூடிய வீட்டிலே சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெய் நீ பயன்படுத்து. உன் தேகத்துக்கு வாரத்தில் ஒரு நாளாவது நல்லா தேய்ச்சி குழி, டெய்லி எண்ணெய் வெய் தலைக்கு, அவன் சருமத்துக்கு நல்ல முகத்தில் எல்லாம் எண்ணெய் தேய் நல்ல பொலிவாக வரும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதை பற்றிலாம் நம்ம சொல்கிறது சிந்திக்கிறது கிடையாது. சொல்லாரம்படா வந்து நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருவாங்க, பால்தினோட ஆரோக்கியத்தை கொடுத்துருவாங்க, அவங்க அம்மா ஆரோக்கியத்தை கொடுத்துருவாங்க, பால்தினோட அப்பா ஆரோக்கியத்தை நம்ம கொடுத்துருவான்னு ஓடி ஓடி இன்னைக்கு ஏமாந்து நிற்கிறோம். ஏன் இப்படி இந்த மனிதர்கள் பின்னால் ஓடி ஏமாந்து நிற்கிறோம்? இந்த பைபிள் ரகசியம் தெரியாத, மறைபொருள் தெரியாத இன்னைக்கு ஏமாந்து நிற்கிறோம். நண்பர்களே, நாம் ஒரு நல்ல வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளோ படைப்புகள், இவ்வளோ விதவிதமான உணவு, விதவிதமான எண்ணெய்களில் பலவிதம், இப்படியெல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு உண்டாக்க வேண்டும்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது? இது எண்ணெய் சொல்லுது. பைபிளில் இந்த எண்ணெய், தேங்காய் எண்ணெய் பேசுது. உனக்கு ஆரோக்கியம் கொடுப்பேன், உன் காயத்தை ஆற்றுவேன். ஒரு சின்ன சிராசா தேங்காய் எண்ணெய் எடுத்து தேய்க்கணும். எரிச்சலா நமிச்சலா ஒரு மகளாம் வெடிக்குதா, உடம்பு வெடிக்குதா, தலையில் எண்ணெய் ஊற்றணும். இதுதான் இங்கே நம்ம செய்ய வேண்டிய வேலை. இதை தான் இவங்கெல்லாம் சொல்கிறது கிடையாது. காலகாலமாக இந்த உண்மைகளை மறைக்கிறதுனால, காலகாலமாக உண்மையை இவங்க புரிந்து கொள்ளாதனால நாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு சின்ன வலி வியாதி கூட போய் நம்முடைய சம்பாதித்த காசை எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு இன்றைக்கி வெறுங்கையா நின்றுக்கிறோம். நண்பர்களே, இறைவனுடைய படைப்பை நாம் சரியாக பயன்படுத்தி நாம் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.